தமிழ்நாட்டில் 2.0 படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ முந்திக்கிட்டு ரிவ்யூ போடுற ரிவ்யூவர்ஸ் எல்லாரும் தங்களோட ஃபாலோவர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ட்வீட் வந்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சில ரிவ்யூவர்ஸ் போட்ட ட்வீட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அபிஷேக், அதாவது நம்ம சினிமா பையன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் வந்து நான் பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சங்கர் வந்து ஒரு புது சங்கர் வந்து இந்த படத்து மூலமாக பிறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இட்டிஸ் பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் பார்க்கும்போது என்னோட தலையை வந்து எங்கேயுமே வந்து திருப்ப முடியல, அந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் பியூர் 3D எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை சங்கர்கிட்ட கொடுத்து நம்பி கொடுத்ததுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க செலவழிச்ச ஒவ்வொரு பைசாவும் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிக்கெட் டிமாண்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிவ்யூவர் கௌஷிக் எல்லம் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினியோட ஸ்டைல் அண்ட் கரிஷ்மா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் ஏமி ஜாக்சன் வந்து ஹியூமனாய்டாக பண்ணியிருக்காங்க, நிலா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட காமிக்கல் பஞ்ச் லைன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில ட்வீட்ஸ் மூலமாக வந்து என்ன தெரியுதுன்னா, கிளைமேக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ் இந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் இன்னும் சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அஃப்கோர்ஸ் ரஜினியோட நடிப்பு வந்து படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஆனால் வந்து அக்ஷய்குமார் வந்து ரஜினியை டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சில ட்வீட்ஸும் வந்து பார்த்துறானு. மேபி அது வந்து பாலிவுட் ஃபேன்ஸே வந்து ட்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து கிரிட்டிக்ஸ்க்கு பிடிக்கிற மூவி வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறதில்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது வந்து கிரிட்டிக்ஸ் பிடிக்கிறதில்ல. ஸோ அதனால் இன்னும் ஃபுல் ரிப்போர்ட் வந்து கரெக்டான ரிப்போர்ட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பப்ளிக் ரிவ்யூவையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த FDFS பார்த்து வர்றவங்களோட ரிவ்யூஸையும் வந்து கரெக்டாக வந்து நம்ப முடியாது. ஒரு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் தான், எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 100% பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்து ஆடியன்ஸ்கிட்டேருந்து வந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து தன்னோட பட்ஜெட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. ஏன்னா வந்து MG அடிப்படையில் தான் அந்த படத்தை வாங்கியிருக்கதா எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது படம் நல்லா ஓடலன்னா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து திரும்ப காசு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து அதிகமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஃபிலிமாக பட்ஜெட்டை பொறுத்தவரை, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் கம்ப்ளீட் ரிவ்யூ. இது வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும்தான். நன்றி, வணக்கம்.